இன்றைக்கி ஃப்ரைடே. நிலவாசல் பூஜை எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிலவாசலில் பூஜை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமில் வந்து நம்ம விளக்கேற்றி பூஜை பண்ணணும். ஏன்னா நிலவாசலில் தான் குலதெய்வமும் மற்ற தெய்வங்களும் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம தவறாமல் இந்த மாதிரி நிலவாசல் பூஜையை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிலவாசலில் மஞ்சள் போட்டு துடைக்கும் போது அது கூட வாசனை திரவியமான ஜவ்வாது, சந்தனம், அதுக்கப்புறம் பன்னீர், இது மூணையும் சேர்த்து அதில் கலந்து அதுக்கப்புறம் நம்ம துடைச்சோம்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லெமனை கட் பண்ணி ஒரு பக்கம் வந்து சிகப்பும் ஒரு பக்கம் மஞ்சளும் தடவி நம்ம வாசப்படியில் வச்சிடணும். அது வந்து மிகவும் விசேஷமானதாக இருக்கும். எந்த ஒரு கண் திருஷ்டியும் வீட்டுக்குள்ளே நுழையாது. அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாக்கோலம் போட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. அதிலையுமே மகாலட்சுமி பிடிச்சமான லக்ஷ்மி குபேரர் கோலம், ஐஸ்வர்யம் கோலம், இல்லை தாமரை கோலம், இந்த மறக்காமல் மகாலட்சுமியோட பாதம் வந்து வரைஞ்சி வச்சுருக்கணும். இதெல்லாம் பண்ணினோம் அப்படின்னா மகாலட்சுமி வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பாங்க. இந்த மாக்கோலம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள்.